சந்தோஷமா யாரம்மா வாங்கிட்டா வார்த்தை ஆமா
இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, சைடுல நின்னு பாத்துக்கலாமே. யாரோ அவங்களாம் அப்படியே வெளியே நிக்க சொல்லலாம். அவங்களாம் அப்படியே வெளியே நிக்க சொல்லலாம். குழந்தைங்க வருவாங்க. ஆமா ஆமா அனைவருக்கும் வணக்கம். நாங்க இங்க வந்து 15 வருஷமா இங்க துர்கை அம்மன் பாடல் குழுன்னு முத்துமாரி அம்மன் கோவில்ல வச்சுட்டு எல்லா இத நிகழ்ச்சியும் பண்ணிட்டு வரோம். இந்த பால் குடமும் ரொம்ப சிறப்பா நடத்துது. நக்கீரன்றவரை எடுத்து இதை நடத்த ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இன்னைக்கு 17 வருஷம் ஆகுது. 17 வருஷமா நாங்க அவர் கூட இருந்து எல்லா ஊர் மக்களும் கூட இருந்து கோயில் நிர்வாகமும் எல்லாம் சேர்ந்து இதை நடத்துறோம். ரொம்ப நல்ல மடிமா இருக்கு. அதை ஆஃப் பண்ண சொல்லு. இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்துல 17 வருஷமா பால் கூட நடக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த நிர்வாகத்திலயும் சரி, இந்த இவங்க எல்லாமே சேர்ந்து நல்லா நடத்துறாங்க. நல்ல கோயிலுக்கு பெருமை, ரொம்ப சிறப்பாகவும் நடக்குது வருஷம் வருஷம். எல்லாத்துக்கும் காரணமே இவங்க மகளிர் குழுல இருக்கவங்க
எல்லாருமே தான். எத்தனை பேர் பால் குடம் எடுத்தீங்க நீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 150 பேர் பால் குடம் எடுத்திருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு மத்தியானம் அன்னதானம், இன்னைக்கு நைட்டு வந்து பதிவு இது பண்ணி அம்மனை வந்து வர்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கரக ஊர்வலம். இது ஒரு நாள் ஃபுல்லா இந்த ஊரை சுத்தி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கூழ் வாத்திட்டு கும்பம் போட்டுட்டு இதுக்கப்புறம் சாமி புறப்பாடு. நைட்டு தீமிதி திருவிழாவும் இருக்கு 6 மணிக்கு. 6 மணிக்கு திருவிழா முடிஞ்ச உடனே சாமி ஊர்வலம் புறப்பட 10 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும். இந்த கோயில்ல இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு முத்துமாரியம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸ்ரீ முத்துமாரியம்மன் அந்த சக்தி வாய்ந்த கோயில். காவேரி நகர் குடிகொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 17ஆம் ஆண்டு பால்குட நிகழ்ச்சி இனிது நிறைவேற்றது. இந்த நிகழ்ச்சியால் பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பால் குடத்தினால குழந்தை எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். பால் குடையத்துல ஆலயத்தில் பால் குடம் எடுக்கும் அந்த பக்தர்கள் ஒரு மணி பர்ஸ் விட்டு போயிட்டாங்க. அந்த மணி பர்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்ஸ் தரப்படும். இல்லைன்னா ஆலயத்துக்கு சேர்ந்துருவாங்க. பால் குடம் இந்த ஆலயத்துல பால் குடம் எடுத்து அந்த அம்மனை வந்து குளிர்விக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். மாங்கல்யம் கூடாதவங்களுக்கு மாங்கல்ய வரம் கிடைக்கும். நோய் நொடி பல ஆண்டுகள் தீராத நோயா இருந்தா அந்த அம்மா தீர்த்து வைப்பா. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தம்மா. கொரோனா நேரத்துல கூட இந்த ஆலயத்துல நிற்காத திருவிழா நடந்தது இந்த ஒரு ஆலயம் தான். ஒரு 10 பேர் 11 பேருக்கு கொரோனா காலத்துல இந்த ஆலயத்துல திருமணம் நடந்தது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் இது. வருஷா புயல், வெள்ளம், மழை வெள்ளம் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு உயிரிழப்பு இல்லாம இந்த மக்களை காப்பாத்திருக்கான். அதனால இந்த மக்கள் மேல அந்த அம்மாவுக்கு ஒரு பாசம், அந்த அம்மாவுக்கு மக்கள் மேல பாசம். ஒரு எல்லாமே ஒரு குடும்பமா நாங்க
கோயில் வாசல் எடுக்கலாமா இங்க எடுக்கலாமா? அதை நீ வேற பையன் எடுப்பான். நல்லபடியா சிறப்பா நடத்துனாங்கன்னு சொல்லி போட்டுருப்பான்.